உன்னைத்தாண்டா 10 ரோடு ஜாமான்ல கொண்டு போகணும். இந்த பேப்பரை என்ன மெதுவாடா வெட்டுறா? இந்த பேப்பரை நீ வெட்டி கொடுக்கணும், வார கஸ்டமர் திண்டு கையில ஊட்டையும் பேத்துருவாண்டா. A few moments later. நீ இப்படியே துடைச்சு நில்லு. இந்த 2 பேரும் ஊட்ட வரணும்னா 12 மணி ஆகும் போல. கர்றா கதியா கர்றா போறதுக்கு கர்றா. என்ன அழகா துறைக்கா நீ. என்ன எடுத்தீங்க? என்ன சாப்பிட்டீங்க? என்ன வேலை செய்யறாங்க கடுமை ஏசி நீங்க வாங்குறீங்க, வேலையை பார்க்கணும் ஸ்லோவா வேலையா தேவையா? வேலைக்கு ஆள் தேவைண்டா, வேலைக்கு ஆள் தேவைண்டுதான் இவன் எடுத்து. இவன் வேலை செய்யறத பார்த்தா அவனுக்கு 2 பேர் படியா போடணும் போல. அடுத்து நம்மளே வேலை வாங்குறா. டே நீ என்னடா இதை மெதுவா செய்யறா, இப்படி செய்யறான்னு நாம ஒன்று சத்தம் போட்டு கேட்டா அப்ப நீங்க செஞ்சு காட்டுங்க. அதை செய்யறோன்னா வேலை முடியுது. இப்படி கிடைக்க வேண்டிய பிரச்சனை. அதால எனக்கு ஒரு நல்ல ஒரு வேகமான ஒரு வேலைக்கார கொண்டு வேணும். நல்ல ஒரு வேலைக்காரன் வேணும். கங்க்ராச்சுலேஷன், நீங்க ஃபாலோ பண்ணாங்க. நீங்க நல்ல ஒரு தொழிலாளிக்கு முதலாளியா போறீங்க. வேலைண்டா சும்மா பெடியில அடிப்பான், வெள்ளுண்டா சும்மா எண்ணெய் அடிப்பான். கடையை எந்தைக்கு துறப்பிச்சேன்னா காலையில சுபோக்கு நேரத்துல வந்துருவான். கடையை 10 மணிக்கு முடிச்சுன்னா 12 மணிக்கு தான் போடுவான். அப்படி ஒரு வேலைக்காரன் உங்களுக்கு கிடைக்கலாம். யாரு எவரும் கேட்க மாட்டீங்க. ஓமா அப்படி ஒரு வேலைக்காரன் மச்சான் எனக்கு வேணும். அப்படி ஒருத்தர் டக்குன்னு கொண்டு வாங்க. அவன் நம்பரை தாங்க நேற்று நான் அவனுக்கு கூட எடுத்து பேசிட்டேன். நம்பர் நான் பேசுவேன் சரியா? அப்படி ஒரு நான் கன்மா இன்னைக்கு என்னைக்கு அப்படி ஒன்று தான் வேணும். எடுங்க போன் நம்பரா? உங்களுக்கு நானும் வாரம் போறேன். இவ்வளவு நாளும் உங்களுக்கு ஒன்றுமில்லைங்கிறல்ல. உங்களுக்கு எப்பயும் பவுடியா உங்களுக்கு. அவர் இவ்விடத்துல வந்து 10 நிமிஷமா போயிடுச்சு. அவர் வேற யாரும் இல்ல, அது நான் தான். நல்ல ஒரு பொஸ்ஸுக்கு தான் வேலைக்கு வரணும்னு நினைச்சுதான் பரப்புற தம்பி. அது என்னதான் வேலை செஞ்சாலும் அவன் 500 ரூபாய்க்கு மேல பறந்தான் தர மாட்டான். உங்களை தானே வேலை சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்தாலும் வேலைஞ்ச உடம்பு மாதிரி இல்லையே, சும்மா ஊட்ட இருந்து தின்னுட்டு இருந்த ஆள் மாதிரி இருக்கீங்க. ஆனா கதையெல்லாம் பார்த்தா பெரிய வேலைக்கார கம்பு மாதிரி இருக்கீங்க. வேலை செய்வீங்களா? நம்ம டைமிங்லாம் உங்களுக்கு ஒத்து வருமா? காலையில் 4 மணிக்கு வந்தா ராவி 12 மணி தான் விட்ட போகணும். அது வரைக்கும் விளைவீங்களா? அப்ப நாளே நாள் மட்டுக்கும் கொஞ்சம் ஒரு நாள் லீவு தரதாம காதியாட்ட கொஞ்சம் போகணும். காலையில் 4 மணிக்கு இரவுக்கு 12 மணிக்கு போனா கூட்ட கொஞ்சம் எல்லாம் லைவ் வைஸ் பண்ணி விட்டாம அப்போ தஞ்சு. அப்ப நாளே இந்த பேக் கூட வரேன் சரியா? இன்னைக்கு ரூம் ரீ தானே? அப்ப அஞ்சரி வேணும் திரச்சிருங்களா? இவர் இங்க தார சம்பளத்துக்கு எங்களுக்கு என்ன வேகமா வேலை செய்ய தெரியாமையா? நீங்க செல்ற மாதிரி தாம்பி, நீங்க செல்ற மாதிரி தான் செய்ய வரும். ஏன் தெரியுமா? இங்க வேலையில எல்லாருமே அப்படித்தான் இருக்கேன். கொஞ்சம் பிள்ளையில எந்த நினைப்பும் இல்லாம தான் வேலை செஞ்சுட்டு இந்த கடையில உழைச்சி கூட்ட கொஞ்சம் பிள்ளைகளுக்கு கொடுத்து நாமளும் சாப்பிட்டு பிள்ளைக்கு பம்பசி வாங்குறதுக்கெல்லாம் காணாது. கடை ஓடி திக்கிறதே இந்த காசை வச்சு தாம்பி. நீங்க இந்த விளக்கத்தை முடிச்சு போட்டு 4 அன்றைக்கு டியூட்டியில ஜாயின் ஆகுங்களா? அப்பாயின்மெண்டோட நான் ரெடியா இருப்பேன். வந்த கதையை நம்பி அவன் வாழ்க்கையும் விட்டு போட்டு இந்த கடையை நம்பி வரப்போறான். நானும் அவன் கதையை நம்பி இப்படித்தான் வந்தேன். சில வாழ்க்கையும் இல்லை, சம்பளமும் இல்லை. உண்ட தலையெழுத்தையும் இப்படிதான் உண்டாத உத்தராலை மாத்தையில என்ன செய்யறேன்? தலையெழுத்து இப்படிதான் எழுதிருக்கும் போல. சரி வா அவ போஸ் போயிட்டு 4 அன்றைக்கு வேலைக்கு வரேன். இப்ப போய் காதியாட்ட போய் வாழ்க்கையை க்ளோஸ் பண்றேன். பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றேன். ஆரம்பிட்டா ஐயா ஜாலி. இவன் வேற ஓப்பன் குளோஸ்ன்னு போறான். நம்மளோட கடையும் ஆட்டத்துல கிடக்கு. நாமளே எப்ப குளோஸ் பண்ணு தெரியாம இருக்கோம். சரி பாப்போம், வரட்டுமே. அவன் வந்தாச்சு நிமித்து வாழாண்டு பாப்போம் கடையை. 3 days later. நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பாக்குது. சரத்குமார் ஒரே பாடல பணக்காரன் ஆயிரமாய். இந்த கடையில இருந்து ஒரே கடையில இருந்து நம்மளும் பணக்காரன் ஆயிரம்.
இவனை நம்பி நம்மளும் டைவர்ஸ் கிவர்ஸ்ன்னு கவனம் தூக்குறான்ல. ஹலோ ஆதியார், அந்த லெட்டரை திருப்பி போட்டுருங்க ஆதியார். உள்ள வந்துட்டேன் ஆதியார்.